கர்மா இருப்பதன் அறிகுறிகள் என்னவா இருக்கும்னு மக்களுக்காக சொல்லுங்க. எத்தனை குழந்தைங்க பிறப்பாங்க, நீ வாழ்க்கையில் எப்படி இருப்ப, நீ எங்கே போய் சேருவ, நீ சேரத்துக்குள்ளே என்னென்ன அனுபவிப்ப, உனக்கு எது எது ப்ளஸ் நடக்கும், எது எது மைனஸ் நடக்கும், என்னென்ன வாழ்க்கையில் இழந்துருவ, என்னென்ன நீ உள்ள என் பொண்ணு ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த விபத்துலையும் ஆகக்கூடாது, எந்த உடல் உபாதைகள் ஆகக்கூடாது, மன ரீதி கஷ்டப்படக்கூடாது, நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லா குழந்தை பிறக்கணும், புருஷன் முன்னாடி சந்தோஷமாக வாழணும். அவன் சன்னே இருக்கு பை, ஆனால் கஷ்டம் வந்துனே இருக்கு பை, எல்லாமே இருக்கு பை. பையன் இறந்துட்டான், உடம்பு சரியில்லை, ஊனமுற்றம் பிறந்திருக்கான், கை கால் சரியில்லை, பேச்சு வர மாட்டேங்குது, கல்யாணம் தள்ளி போகுது, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, படிப்பு ஏற மாட்டேங்குது, ஊதாரியத்தனே சுற்றிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காசி போக சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போக சொல்லுவாங்க, பித்திரதோஷம் குறைக்கிறதுக்குலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் போனால் குறையுமான்னு கேட்டால் குறையும். மரிஜின் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய், கர்மா பத்தி நிறைய பதிவுகள் நீங்க போட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம மறுஜென்மத்துல நிறைய புது வரவுகள், நிறைய நேயர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த டாபிக், கர்மா இருப்பதன் அறிகுறிகள் என்னவா இருக்கும்னு மக்களுக்காக சொல்லுங்க பாய். கர்மா கர்மானாலே அரை மணி நேரம் பேசுவேன் நான். கர்மானா ஒரே வார்த்தையில் சொல்லலாமா, உங்கள் வாழ்க்கையை நிச்சயிக்கப்படுறது எதுன்னா அது கர்மா தான். இவ்வளோதான் வார்த்தையே. ஏன்னா இதே நீங்கள் ஒரு ஏழை வயிற்றில் பிறக்கணுன்ற விதி போடுறதும் கர்மா தான். இதே ஒரு விஐபி வயிற்றில் நீங்கள் பிறக்கிறதும் கர்மா தான். புரியுதா சொன்ன வார்த்தை? புரியுது. பிறப்பு நம்மள எங்கே பிறக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. எங்க பிறக்க வைக்குதுன்றது கர்மாவை தான் நினைக்குது. ஆமாம், அதான் உண்மை. ஏன் இப்போ நான் நினச்சினா ஒரு அம்பானி வயிற்றில் பிறக்க வேண்டியது ஏன் பிறக்கல, டாட்டா வயிற்றில் பிறக்கணும் ஏன் பிறக்கல? ஸோ சம்ஸ்கிருதி வயத்தில் தான் பிறந்தேன் எங்கள் அப்பா. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா யாருக்கு எதாவது விதிப்போ அந்த விதின்றது தான் கர்மா. ஓகே, விதின்ற சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க விதி மதியால் வெல்ல முடியாது. அதுதான் உண்மை. விதி தான் கர்மா. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் கர்மா. கர்மானே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ இந்த மீடியா அதிகமாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், இந்த மாந்திரிகர் ஜோதிடர்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கர்மானு தெரியுது. ஆனால் கர்மான்றது நீங்கள் மாந்திரிகத்தில் முதல்ல கற்றுக்கக்கூடிய வேலை எதுன்னா கர்மாவை பற்றி தான். ஒரு ஜோதிடத்தில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா கர்மாவை பற்றி தான். ஏன்னா இது ரெண்டு தான் வாழ்க்கையே. உனக்கு எத்தனை குழந்தைங்க பிறப்பாங்க, நீ வாழ்க்கையில் எப்படி இருப்ப, நீ எங்கே போய் சேருவ, நீ சேரத்துக்குள்ளே என்னென்ன அனுபவிப்ப, உனக்கு எது எது ப்ளஸ் நடக்கும், எது எது மைனஸ் நடக்கும், என்னென்ன வாழ்க்கையில் இழந்துருவ, என்னென்ன நீ பெற்றுவ, உனக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கும், எத்தனை வயசு வரை நீ ஆண்டா இருப்ப, எத்தனை உனக்கு ஆயுள் இருக்குது, எல்லாமே கர்மா கம்ப்ளீடும். இதுக்கு இந்த வாழ்க்கை இருக்கிற வித்தன் 70 100 வயசு விட்ருங்க, 70ன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 70. அந்த 70 வயசுக்குள்ள நீ 70 பாடுபடுறது எல்லாமே யார் நிச்சயிங்கன்னா கர்மா தான். ஒன்றுமே இல்லைம்மா, சிம்பிளாக முடிச்சிடறம்மா. என் புள்ள, நல்லா கேட்டுங்க மக்களே, என் புள்ள என் பொண்ணு ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த விபத்துலையும் ஆகக்கூடாது, எந்த உடல் உபாதைகள் ஆகக்கூடாது, மன ரீதி கஷ்டப்படக்கூடாது, நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லா குழந்தை பிறக்கணும், புருஷன் முன்னாடி சந்தோஷமாக வாழணும், அவன் சன்னதியும் நல்லா இருக்கணும், நல்லா வீடு, நல்லா செல்வம் பெருகாக இருக்கணும், நோய் நொடி பட்டு எதுவும் வரக்கூடாது, உடல் உபாதைகளும் வரக்கூடாது, எந்த குறையாகவும் குழந்தைய பிறக்கக்கூடாது, குழந்தைங்க குறையாகவும் பிறக்கக்கூடாது, வம்சம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு நல்லா மாங்கு கஷ்டப்பட்டு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி, தவறான பிஸ்னஸ் பண்ணி லட்சமாக பணம் சேர்த்துட்டு இது எல்லாமே நீங்கள் செய்யணும்னு நினச்சா செய்யலாம். ஆனால் இது எல்லாமே நான் சொன்னது எல்லா பாதிப்பும் வந்தே தீரும். நல்லா பாருங்களேன், யார்கிட்ட பணம் அதிகமாகட்டும் அவன் தான் நோய் அதிகமாக இருக்கும். உண்மைதான், இதுதான் உண்மை. யாருக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ அவனுக்கு நோய் அதிகமாக வரும். முதல்ல தூக்கம் வராது, நோயே வந்துடுமா? தூக்கம் வராது, நோய் வரும். 100% நோய் தான். தூக்கம்ன்றலாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் வந்துடும். சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, நோய் வரும், வந்தே தீரும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெஸ்ட்டை நீங்கள் 10,000 தடவை தடுப்பீங்க. இதுதான் உண்மை. சம்மந்தமே இல்லாமல் உங்களை சுத்த விடும். ஆனால் அதுக்கான வருமானமும் வரும், அதுக்கான செலவும் வரும். ஆனால் எவன்கிட்ட பணமே இல்லையோ, எவன்கிட்ட பயமே இல்லையோ, அவன் நிம்மதியாக தூங்குவான், நிம்மதியாக சாப்பிடுவான், கீழே படுத்துட்டு இருப்பான், ரோட்டில் படுத்துட்டு இருப்பான், உருள்வான் பெறல்வான். குடிக்காரனை பாருங்கள், உருள்வான் பெறல்வான், அப்படியே குடிச்சிட்டு எங்கே பார்த்தா விழுந்து கிடப்பான், ட்ரெஸ் வாந்தி எடுத்து எல்லாமே பண்ணுவான். அவனுக்கு ஒரு நோயும் வராது. நம்ம ஆளுங்க மாஸ்க்கு போட்டுக்கிட்டு, கவர் போட்டுக்கிட்டு, கை க்ளோஸ் போட்டுக்கிட்டு, கால் க்ளோஸ் போட்டுக்கிட்டு, ஏசி போட்டு உள்ளே இருப்பாங்க. உடம்புல ஊர்பட்ட வியாதி. 10 மாத்திரை பண்ணலாம், தூக்கமே வராது. தூக்கம் வரத்துக்கு ஒரு மாத்திரை, மோஷன் பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு மாத்திரை, பசி எடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, தூக்கம் வரத்துக்கு ஒரு மாத்திரை, பிபிக்கு சுகருக்கு நிறைய மாத்திரை போடுவாங்க. என்ன பிரயோஜனம்?
நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா கர்மாவை குறைக்கலாம். கர்மாவை குறைக்க முடியுமா அப்படின்னா 100% இருக்குது. கர்மாவை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காசி போக சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போக சொல்லுவாங்க, பித்ருதோஷம் குறைக்கிறதுக்குலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் போனால் குறையுமான்னு கேட்டால் குறையும். எப்படி? ஒரு அண்டாவில் 1 டீஸ்பூன் நீங்கள் ஒரு அண்டா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் அள்ளி போட்டால் போதுமா? இல்லை ஒரு குடம் எடுத்துகிட்டா போதும், மீதி இருக்கிறது அவன் குறைக்கிறது. கர்மா குறையணும்னா பரிகாரம் செய்கிறது ஒரு முறைன்னா, 2வது வாழ்க்கையை நீ மாற்றிக்கணும். நீ நீ உன்னோட எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கணும், உன் மனசு சுத்தமாக இருக்கணும், நீ பண்ணுற செயல் சுத்தமாக இருக்கணும், செய்கிற வேலை சுத்தமாக இருக்கணும், நீ ஒருத்தர் பேசும்போது நல்ல எண்ணத்தோடு பேசணும். இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ நல்லது பாசிட்டிவ் பண்ணிட்டு போகிறீங்களோ அப்போ என்ன ஆகுனா உங்கள் கர்மா குறைஞ்சிக்கிட்டு வரும், இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ உங்களோட சந்நிதி அடுத்தது உங்கள் பிள்ளைங்களுக்கு சேராது. ஸோ இதுதான் கர்மா. தயவுசெய்து சொல்கிற மக்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற ஒரு கஷ்டமும் செய்வினை, பில்லி, சூரியம், ஏவல், மந்திரம், தந்திரம், கழிப்பு தண்டுறது, உடல்நிலை போகிறது, உடல் உபாதைகள், ஆத்மா வர்றது, இதெல்லாம் வேறு. இது வேறு சப்ஜெக்டு. எல்லாமே இருக்குது பை. ஆனால் கஷ்டம் வந்துனே இருக்குது பை. எல்லாமே இருக்குது பை. பையன் இறந்துட்டான், உடம்பு சரியில்லை, ஊனமுற்றம் பிறந்திருக்கான், கை கால் சரியில்லை, பேச்சு வர மாட்டேங்குது, கல்யாணம் தள்ளி போகுது, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, படிப்பு ஏற மாட்டேங்குது, ஊதாரியத்தனே சுற்றிட்டு இருக்கான், இது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கர்மா 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 கர்மா. இதுக்கு 100% இதாம்மா காரணம். இறைவன் ஏன்னா இதுதான் வந்து இறைவன் சொல்கிறது. நீ என்ன விதைக்கிறியோ அதை நீ அறுவடை பண்ண போகிற. அப்போ நீ இப்போ நான் இந்த காலத்தில் இருக்கமா, இது இந்த ஜென்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கலேன், அது இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கேன்னா இந்த ஜென்மத்தில் நான் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போகிறனோ அடுத்து என் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணியெல்லாம் அவனுக்கு சேரும். அடுத்தது அவன் ஜென்மம் நல்லாயிருக்கும், அவனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணான்னா அவன் பிள்ளை நல்லா இருப்பான். நான் கரெக்டாக இருந்துட்டு அவன் உதாரித்தனமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா திருப்பி அவன்கிட்டேருந்து கர்மா ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா வார்த்தை? இவ்வளோதான். நான் சேர்த்து வச்சுட்டு போகிற புண்ணியத்தை வந்து அவன் தக்க வச்சுக்கணும். அக்கௌண்ட்டில் காசு எப்படி தக்க வைக்கிறோமோ அது மாதிரி அந்த புண்ணியத்தை தக்க வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு புண்ணியம் வாங்கணும்னா பணத்தால் வாங்க முடியாதுமா, ஒரு புண்ணியத்தை நீ ஒரு புண்ணியம் பண்ணி தான் வாங்கணும். இதுதான் லாஜிக்கு. ஸோ தயவுசெய்து சொல்கிற மக்களே, எந்த கெடுதலும் பண்ணாதீங்க. ஒன்றுமே இல்லைம்மா, சிம்பிளாக ஒரு நேற்று ஒரு கேஸ் வந்தது, அதை பாட்டு நான் அரண்டுட்டேன். அப்படியே ஒரு மாதம் முன்னாடி பர்த்டே கொண்டாண்ட பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, கிளி மாதிரி இருக்குது பொண்ணு. அடுத்த பர்த்டே கூட இல்லை, மாதம்தான். இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ அப்பான்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நம்புவீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, பின்னாடி மண்டையில் சின்னதாக ஒரு கட்டி, இவ்வளோண்டு ஒரு கட்டியா. அது ஒரு 16 வயசு பொண்ணை படுக்க வச்சிச்சு. இப்போ அந்த டியூப் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க, சைன் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்றாங்க. வந்து அழுகுறாங்க, என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? என் பொண்ணுக்கு ஆயில் இருக்கான்னு பார்க்குறேன், பார்த்து ஆயிலே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்? இல்லைம்மான்னு சொன்னால் அவங்க வயிறு என்ன ஆகும்? பெத்த வயிறு சொல்லுங்கள். எங்கள் புல் அரிக்குது. ஏன்னா இதெல்லாம் தெரியுது என்னென்னா, இன்றைக்கி நம்மளுக்கு கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்கான நீ அவருக்கு போய் நீ உழுந்து நன்றி சொல்லலாம் கூட. யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க, தப்பிக்கவே முடியாது மக்களே. உன்னை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒருத்தனை அடித்து நேரில் அடிங்க, திட்டுங்க, அசிங்கமாக கூட கேட்டுருங்க, ஒரு அடி அடித்து கூட அடிச்சிருங்க, அது பாவம் வராது. அவன் உங்களை அடித்தா நீங்கள் அவனை அடிச்சிட்டிங்க. ஆனால் அவன் செய்கிற தப்பை நீங்கள் திருப்பி செய்யாதீங்க. ஒருத்தன் ஏமாத்தினா திருப்பி அவனை ஏமாத்தாதீங்க. ஒருத்தன் நம்பிக்கை துரோகம் பண்ணால் அவனுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. ஒருத்தவனை முதல்ல குத்தினா நீங்கள் முதல்ல குத்தாதீங்க. இது எல்லாமே பாவத்தில் செய்கிறோம். இப்போ நான் சொன்ன பொண்ணு வயிற்றில் புள்ளிக்கு அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டார், பாப்பாவும் இப்போ அப்பன் இருக்கு, நிராத பண்ணி நிற்கிறாங்க. இது காரணம் யார்? அவங்க அப்பாவை பண்ண கர்மா எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதெல்லாம் கண்ணு முடித்தனமாக சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிங்க, நான் வேணான்னு சொல்ல. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கஷ்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எதுக்குமா கஷ்டப்படணும்? கொஞ்சமாக சம்பாரித்து நல்லா இருந்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். இப்படி கொஞ்சமாக சம்பாரித்து ஜாலியாக இருந்துட்டு போங்க, நல்லா வச்சுங்க. நாளைக்கு நிரந்தரமாத வாழ்க்கைமா எதுமா கொண்டு போக போகிறோம்? நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சா நீ எந்திரிக்கலன்னா இந்த பில்டிங் இருக்கும், இந்த கேமரா கூட இருக்கும், நீங்கள் இருப்பீங்க நான் இருப்பேன்னு சொல்லவே முடியாது. ஆமாவா இல்லையா? நம்ம படைச்ச பொருள் இருக்கும், நான் கட்டின வீடு இருக்கும் 50 வருஷம், நான் வச்சுருக்க வண்டி எவனா ஒருத்தன் வச்சுருப்பான், நான் செஞ்சு வச்ச ஃபோட்டோ எவனா ஒருத்தன் வச்சுருப்பான், இந்த மோதிரம் எவனா வச்சுருப்பான். நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த உலகத்தில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டுமே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அல்லாஹ்வோட இறைவனால் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப கர்மானோடனே நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக கர்மான என்னன்னு முதல்ல மக்களுக்கு தெரியணும், அந்த கர்மாவை குறைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை குறைச்சி அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். நன்றி. நன்றி.